கொடுத்த அவருடைய பெரிய கிருபைக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். இதனாலேயும் நம்ம சில குறிப்புக்காக ஜெபிக்க போறோம். நான் நிமிஷம் சொல்லணும்னு தெரியல, டைம் கரெக்டாக தான் இருக்கு. 10 நிமிஷம் கண்டிப்பா நம்ம ஜெபிக்கணும். இப்போ கூட தான் ஜெபிக்கணும், மணிக்கணக்காக ஜெபிக்கலாம். 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் தெரியல, நம்ம கண்டிப்பா ஜெபிப்போம். ஒவ்வொருத்தரும் நான் இது எதுக்கு ஜெபிக்கிறேன்னா, வெளியில இருக்கிறவங்க எல்லாரும் எப்பவும் ஜெபம் பண்ணுங்க. நீங்க அதிகாலையில் இப்படி ஜெபிங்க, நேரம் கிடைக்கணும் ஜெபம் பண்ணுங்க, ராத்திரி ஜெபம் பண்ணுங்க. தேவசத்துல உட்காந்து எல்லா மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். எல்லா மக்களுக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த ஜெபத்துல அந்த கிரியை செய்கிற நம்ம ஜெபிக்கிற ஜெபம் ஒரு நாள் வீண் போகாது. நம்ம யாருக்காகலாம் ஜெபிக்கிறோமோ, இந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். தேசத்துக்காக நம்ம ஜெபிக்கிறது பைபிள்ல சொல்லி இருக்குது. ராஜாக்களுக்காக ஜெபிங்கன்னு இருக்காரு. வசனம் சொல்லினா, ராஜாக்களுக்காக ஜெபிங்க, ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழுப்போம், பூமி அதிர்ச்சி வரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கொள்ளுநோக்கி வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம ஜெபிச்சோம்னா அதோட பவர் கம்மியாகிடும். ராஜ்யத்துக்கு ராஜ்யம் எழும்போது நம்ம ஜெபிக்கும் போது உயிர் சேதங்கள் கொஞ்சம் குறைக்கப்படும். நம்ம ஜெபிக்கிறது ரொம்ப ஆசீர்வாதம். அதான் நீங்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு நீங்க எப்பவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. எல்லாருமே நம்ம ஜெபிக்கும் போது நம்ம டைம் கிடைக்கலாம் ஜெபிச்சோம்னா கண்டிப்பா எல்லாருமே ஏதாவது ஒரு டைம்ல ஜெபம் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. எல்லா இடத்துலயும் ஜெபம் நடக்குதுன்னு சொல்லிருக்கலாம். நிறைய செல்ல பார்த்துட்டா நிறைய ஜெபம் நடந்துட்டு இருக்கு. நம்ம தேசத்துக்கு ஜெபம் தேவை. அன்னைக்கு அழிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள், நிறைய அழிகிறாங்க. நான் நேரத்துல செல்ல பார்க்கும்போது 3 டிகிரி படிச்ச பிள்ளையா, இன்னும் என்ன வேலை செஞ்சான்னு தெரியல. 3 டிகிரி படிச்சா காதலிச்சாலும் யாரையும் இதெல்லாம் கடைசியில பெத்த தகப்பனே வீட்டுல போட்டு கழுத்து அரைச்சிட்டாருன்னு பையன் செல்லுல வந்துச்சு. எந்த ஊருக்கெல்லாம் கேட்கல, அதை பார்க்க முடியாது, கைப்பாங்க. கஷ்டமா தெரிஞ்சது. அவருக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, எப்படி அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனால இப்படிலாம் பிசாசு தெரிஞ்சிருக்கான், ஜனங்களை கொண்டு இருக்கிறான். சாசு தானே அந்த பிள்ளைய அடிச்சிட்டான். அதெல்லாம் ஜெபிக்கும் போது அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் தப்பிக்கப்படுவாங்க. அது மாத்திரம் இல்லை, அவங்க என்ன செய்வாங்கன்னா பரலோகராஜ்யத்துக்கு போறதுக்கு ஆண்டு ஏதாவது டயத்தை கொடுத்து அந்த பிள்ளைய மாற்றுவாரு. ஏதாவது ஒரு டைம், என்னைக்காவது ஒரு நாள் ஏசப்பா பிள்ளைய அவன் பார்ப்பான், மாறி இருப்பான். இல்லை யாராவது என்னைக்கு ஆண்டவர் அறிவினாங்க, எனக்கு ஆண்டவர் தெரியாது அப்படின்னு நீங்க போயிட்டு இருந்தாலும் ஒரு நாள் ஆண்டு சந்திப்பாரு. நாங்க ஆண்டவர் அறியாததுதான். நான் இந்து குடும்பத்துல தான் வந்தேன். ஏசப்பாவை ரட்சித்தாரு. செய்வனினால பயங்கர பாதிக்கப்பட்டிருந்தேன், மரணத்தை நோக்கி போயிட்டு இருந்தேன். ஏசப்பா எனக்கு ஜீவன் தந்தாரு, ஏசப்பா என்னை ரட்சித்தாரு. அப்படி பிள்ளைய கத்தர் மாத்தினாரு. அதே மாதிரி உங்களையும் மாத்துவாங்க. ஏசப்பா அவரால் முடியாத கை ஒன்றுமே கிடையாது. கண்களை முடிச்சு விற்போம். என் அன்பின் பரிசுத்தம்ல பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி சித்திரை. ஏசப்பா நன்றி தகப்பனே, உங்களுக்கு நன்றிப்பா. ஆண்டவரே நீ நல்லவர், வல்லவர், உயர்ந்தவரப்பா, அற்புதமானவர், அதிசயங்களை செய்கிற கர்த்தரப்பா. ஆண்டவரே இந்த நாளிலும் கூட தகப்பனே இந்த சமுத்திரங்களை தாண்டி வெறுமையாக ஜெபிக்கிறப்பா. ஆண்டவரே இந்த வெளியே கத்தாவே ஸ்தோத்திரப்பா. நாங்க ஜெபிக்கிற ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டியா, தேசத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டியா. ஆண்டவரே ஜபானியை தாங்க, விண்ணப்பத்தி நாங்க தாங்க தகப்பனே. கருத்து முற்றுமா எடுத்து கொடுக்குறியா, பரிசுத்தாவினுடைய ஆளுகைகளை ஒப்பு கொடுக்குறியா, பரிசுத்தாவினுடைய ஆளுகை செய்கிறார் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நாளையே தகப்பனே எங்க தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. தேசம் முழுது இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறீங்க. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. வாலிபர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. கண்ணீர் மணி போல காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பிள்ளைகள் பெற்றோர் கீழ்பிடிச்சு நடக்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே போக்குவரத்துலாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. பைக்ல 3 பேர் 4 பேர் போறாங்க தகப்பனே, அப்படி போகாதே 2 பேர் தான் போகணுங்கிற எண்ணத்தை அவங்களுக்கு கொடுங்கப்பா. அப்படியே கர்த்தர் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துற தகப்பனே, ஸ்தோத்திரம் தகப்பனே, சோத்திரம் ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ரட்சிங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ரட்சித்து தாங்க ஏசப்பா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. பிள்ளைகளுக்கு பெற்றோர் கீழ்ப்பிடிச்சு நடக்க உதவி செய்யுங்கப்பா. கண்மணி போல காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. ஆவியானவர் ஆட்கொள்வீராக நான் ஜெபிக்கிறேன். வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்துவப்பா. வாலிபர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. கர்த்தாவே வாலிப பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆவியானவர் ஆளுகை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோர் கீழ்ப்பிடிச்சு நடக்கட்டும். பிள்ளைங்க எதிர்காலத்தை ஆசீர்வதித்துக் கொள்ளுங்க. எதிர்காலம் பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும், சுகித்திருக்கட்டும். உங்க நாம் மாத்திரம் பிள்ளைகளை மகிமைப்படட்டும் ஏசப்பா. அவளை ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பா. தொடுங்க ஏசப்பா. வாலிப பிள்ளைகளா நீங்க தொடு முடியா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு லவ் கொடுக்குறேன். கர்த்தர் பொறுப்படுத்தி நடந்துங்க. வாலிப சகோதர சகோதரிகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஆவியானவர் ஆளுகை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம்.
நல்ல பிதாவே ஆமீன். ஆண்டவரே ஊழியர்களுக்காக நாங்கள் செபிக்கிறையா. ஊழியர் பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளை கர்த்தருடைய பலத்தகத்தை ஒப்பு கொடுக்குறியா. பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே, பரிசுத்தப்படுத்த மாட்டவரே. ஊழியர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பரிசுத்தப்படுத்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஊழியர் உலகம் முழுவதும் ஊழியர் உடைய பிள்ளைகளை என் கத்துடைய ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். என் பிள்ளைகளை கண்ணின் பணி போல காத்துக்கொள்ளுங்கப்பா. நல்ல சுகம் பலன் தீர்க்காய்ச்சி கொடுங்கப்பா. ஊழியத்தை உற்சாகமா செய்யட்டும் ஏசப்பா. உங்களுடைய ஊழியத்தை உற்சாகமா செய்ய கிருபை செய்யுங்கப்பா. எங்க ஊழியக்காரர்களை அக்கிரிச்சு வாழையாக்கி சொன்னீங்களே ஏசப்பா. ஊழியக்கார பிள்ளைகளை அக்கிரிச்சு வாழையாக்க மாட்டவரை, அக்கிரிச்சு வாழையாக்க மாட்டவரை, அக்கிரிச்சு வாழையாக்குங்கப்பா. கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாம் ஜெபிக்கிறேன். ஊழியர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரிசுத்தப்படுத்துங்க, 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 பரிசுத்தப்படுத்துங்க. ஊழியர் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. ஊழியர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. சமாதானம் இல்லாத குடும்பத்தை சமாதானத்தை கொடுங்க தகப்பனே, சமாதானத்தை கொடுங்க தகப்பனே. சமாதானம் இல்லாத இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சமாதானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க. ஆண்டவரே ஒவ்வொரு பிரிந்து கிடக்கிற பிள்ளைகளையும் இணைச்சி நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். கர்த்தரைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கர்த்தரை நாம பயன்படுத்திய ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர் வளர்ந்து பெருகட்டிய கர்த்தரை ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டும் இயேசுவின் நாமத்தினால. அப்பா அப்படி ஊழியர்கள் வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும், வளர்ந்து பெருகட்டும் தகப்பனை. எதுக்காக எங்களை ரட்சித்தீரோ ஆண்டவரே ஒரு சித்தத்தை விட எங்களை நடத்துங்க தகப்பனை. கர்த்தரைகளை கரம் முடிச்சு நடத்துங்கப்பா. எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் வச்சிருக்கிறீங்களப்பா, சித்தத்தை விட எங்களை நடத்துங்கப்பா. உடைய கரம் பொருட்படுத்த முடியாது ஜெபிக்கிறீங்க. ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஊழியர் பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஊழியர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. சாட்சியராட்சி குடும்பத்தை ஆசீர்வதிங்க தகப்பனை. பிள்ளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பலப்படுத்தி பாதுகாத்துங்க ஏசப்பா. உங்க பலத்தால் இடைகட்டுங்க ஏசப்பா. உங்களுடைய மகனை உங்க பலத்தால் இடைகட்டுங்கப்பா. உங்க பலத்தால் இடைகட்டுங்க, இன்னும் பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. சாட்சியராட்சி பரிசுத்தப்படுத்துங்க. அவங்க கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. ஐயா ஸ்தோத்திரம். மகனே சக ஊழியக்காரங்களுக்கு மேலே அன்பு செலுத்துற மகனாய் மாற்றுங்கப்பா. அவங்களுக்குள்ள அன்பு உண்டு தகப்பனே. ஆனா ஏதாவது ஒரு ஊழியக்காரங்க அவங்க குறைவா பேசிட்டாங்கன்னா அவங்க கர்த்தரை குறை பேசி அவங்களுக்கு மனசு கஷ்டப்பட்டு தகப்பனே. கர்த்தாவே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா. அன்பு எதையும் தாங்கும், எதையும் சகிக்கும் என்று பார்க்கிற மாட்டவரை ஸ்தோத்திரப்பா. யாரு குறைச்சனாலும் அதற்கு கண்டுக்கிடாதபடி என் கர்த்தரை ஊழியத்தை மாத்திரம் செஞ்சுட்டு இப்படிக்குள்ள நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஆசீர்வதிங்கப்பா. சாய்ச்சராஜ் ஆசீர்வதிங்கப்பா. மனைவி பிள்ளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உடைய கரம் பொறுப்படுத்த முடியாது செபிக்கிறோம். பலத்தால் இடைகட்டுங்க, அப்படி ஆவியினால் அடங்கூட்டி எழுப்புங்க. ஆசீர்வதிங்கப்பா. ஊழியக்காரர்களை கக்கினி சுவாலியா நீங்க ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரம் பொறுப்படுக்கட்டு இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமெனையா. தோர்ஷா கதீரி மக்கத்தால வாரிசால வாரி கலவரு கத்தால வாரிசால வாரி கவா. ஊழியர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. சாஞ்சராஜ் குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. எல்லா ஊழியக்கார குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஜோயில் என்று சொல்லுற சின்ன தம்பிக்காக நான் செபிக்கிறேன் ஏசப்பா. பிள்ளையை பலப்படுத்துங்கப்பா, 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 பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே தகப்பனை இறந்த போதிலும் கூட தகப்பனை இப்படி ஊழியத்தை எப்படி இருந்து தகப்பனை தைரியமா வந்து செய்யறீங்க. ஆண்டவரை சிறு பிள்ளைக்கு தகப்பனை கிருபை கொடுத்துருக்கிறீங்கப்பா, நன்றிப்பா. அந்த பையனை கூட தகப்பனே குறை சொல்கிற கூட்டங்கள் இருந்து அந்த பையனை பண்ணாது படுத்துறாங்க தகப்பனே. ஆண்டவரே சோத்திரப்பா. தாவீது ராஜாவை தெரிந்தெடுத்தீரப்பா சிறு பையன்லயே. ஆண்டவரை சாமுவேலை சிறு பிள்ளைகளை நீ தெரிந்தெடுத்தீங்களே தகப்பனே. சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம். இன்னும் சிறு பிள்ளைகள் ஆண்டவரே சோத்திரப்பா. ஆண்டவரே உடைய ஆலயத்துல தகப்பனை இருக்கிறாவே கர்த்தாவே. உமக்குள் அவங்க ராஜாவா இருக்காங்கப்பா. 7 வயசுல கூட ராஜாவா மாற்ற பிள்ளைகள் இருக்காங்கப்பா எதிர்த்துல. ஆண்டவரே உமக்கு சோத்திரப்பா, 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 சோத்திரப்பா. ஆண்டவரே ஜோயில ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஜோயில ஆசீர்வதிங்கப்பா. உங்களுடைய ஊழியத்தை செய்கிற அந்த சிறு தம்பி ஆசீர்வதிங்கப்பா. உங்க பலத்தால் இடைகட்டுங்கப்பா. படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே தம்பி படிக்கிற படிப்பை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. சபையை ஆசீர்வதிங்கப்பா. அவங்க சபையை ஆசீர்வதிங்கப்பா. தம்பிக்கு கொடுக்கப்பட்ட சபையை ஆசீர்வதிங்கப்பா. அவங்களுடைய கரம் பொறுப்படுத்த மயப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறதாகப்படி. ஊழியர் பிள்ளைகள் எல்லாம் குறை பேசி அழைக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தர் அவங்களை சந்தியமாண்டவரே, சந்தியமாண்டவரே, அவங்களை சந்திங்க தகப்பனே. அவங்களுடைய வீட்டில் உள்ள பிள்ளைகளை ஊழியக்காரர்களை மாற்றுங்க ஏசப்பா. அப்பதான் அடுத்த ஊழியக்காரரை பத்தி மட்டம் தட்ட மாட்டாங்கப்பா. குறை பேசுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திச்சு அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் ஊழியத்தின் பிள்ளைகளை மாற்றுங்க. ஊழியர்களை மாற்றுங்க, ஊழியர்களை மாற்றுங்க, ஊழியர்களை மாற்றுங்க. அப்படியே கர்த்தர் மாற்ற போற கிருபைக்காக நன்றி செலுத்துறப்பா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஊழியர் எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க கர்த்தர். நீங்க அப்படி ஆசீர்வதிக்கிற கிருபைக்காக நன்றி இயேசுவின் நாம் ஜெபிக்கிறையா. ஆண்டவரே மிஷனரிகளுக்காக ஜெபிக்கிறோம். மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க ஏசப்பா. மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்கப்பா.
மிஷனரிகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, பலப்படுத்துங்கப்பா. உடைய பிள்ளைங்க கத்த பாதுகாத்துக்கொள்ளும்படியா நான் ஜெபிக்கிறேன். மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்க தகப்பனே. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. அப்படியே கத்த செய்வதற்காக நன்றி. உடைய பிள்ளைகள் போக்குவரத்து எல்லாத்தையும் பாதுகாத்துக்கங்க ஏசப்பா. மிஷனரி ஸ்தாபனங்களை கத்த ஆசீர்வதி மாட்டாரே. மிஷனரி ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்கப்பா. மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதி மாட்டாரே. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. தோரி ஷாக்கா தேரி மக்கா தாராபாரி சலபாரி கலாபரு கத்தாராபாரி கமா. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதி மாட்டாரே. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதி மாட்டாரே. மிஷனரி ஊழியத்தை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அவருடைய பலத்தை கத்து ஒத்து கொடுக்குறேன். கத்தர் பொறுப்பெடுத்து நடத்து பயன்படும். தேசுவி நான் ஜெபிக்கிறேன். ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க, படித்தளங்களை ஆசீர்வதிங்க, மிஷனரி ஊழியங்களை ஆசீர்வதிங்க. சபை இல்லாத சபையை கட்டி கொடுங்க, சபையை கட்டி கொடுங்க, சபையை கட்டி கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துக்க பயன்படுங்க. இயேசுவி நாமத்துல ஜெபிக்கிற நல்ல தகப்பனே. ஆமென் ஆண்டவரே. ஐயா ஸ்தோத்திரப்பா. அதிகாரத்தில் இருக்கிற மக்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்களை ரட்சிங்க ஏசப்பா. நாட்டை ஆளுகிறவர்களை ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா. தேசத்தை ஆளுகிற மக்கள் எல்லாம் ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. ஆண்டவர் ஒவ்வொரு மாநிலத்திலையும் தகப்பனே ஸ்தோத்திரப்பா. இருக்கிற எல்லா அதிகாரிகளையும் ரட்சிங்க ஏசப்பா. ஆண்டவரே அதிகாரிகளை ரட்சிங்கப்பா. அரசியல்வாதிகளை ரட்சிங்க ஏசப்பா. கர்த்தர் பயந்து நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உண்மை பற்றி கொண்டு உண்மை பின்தொடர்ந்தவரப்பா பரலோகத்துக்கு போக முடியும் தகப்பனே. மறுபடியும் ஆண்டவரே இசப்பா இந்த நாளிலேயும் ஆண்டவரை பொய் பேசுகிற மக்கள் எல்லாம் இரண்டாம் மரணமாய் அக்னி கடல்ல பங்கடைவாங்க பைபிள போட்டுக்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒவ்வொரு அதிகாரிகளும் தகப்பனே பொய்களை பேசாதபடி நீ உண்மையா நடக்க அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படியே கத்த செய்ய பிறக்குவேக்கா ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே தகப்பனே பொறுப்புல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கொடுக்கப்பட்ட பொறுப்புல உண்மை உத்தமாக கிருபை செய்ய ஆசீர்வதிங்கப்பா. நாட்டை ஆளுகிறவங்க, தேசத்தை ஆளுகிற சரீரத்துல எந்த பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகளிடத்துல இருந்து நல்ல சுகத்தை கொடுங்க ஏசப்பா. உங்க பலத்தால் எந்த கட்டுங்க ஏசப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா. அவங்களை ஆசீர்வதிங்கப்பா. நாட்டை ஆளுகிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. தேசத்தை ஆளுகை செய்கிறவங்களை ஆசீர்வதிங்கப்பா. அங்க கூட போற எல்லாத்தையும் ரட்சிங்கப்பா. உங்க கணம் பொறுப்படுகிட்டு வேசி நஞ்சு வீக்கு நல்ல தகப்பனே. ஆமென். விக்கிரங்களுக்கு அடிப்பட்ட மக்கள் எல்லாம் அப்படி கற்பனைக்கிறீங்க. அவங்கள ரட்சித்து தாங்க ஏசப்பா. ரட்சித்து தாங்கப்பா. ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்க ரட்சித்து தாங்க ஏசப்பா. நீங்க ரட்சித்து தாங்கப்பா. விக்கிரத்தின் பிடிச்சிக்கிறது எல்லா பிள்ளைகளையும் கத்தனை ரட்சிக்க வேண்டுமா.